உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ மாநகரங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாம் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாநகரங்கள் எல்லாமே இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம்தான். உலகத்தில் உள்ள ரொம்ப பழமையான மாநகரங்களான கிரேக்க, ஏத்தன்ஸ், ரோம் போன்றவற்றை ஆய்விடும் போது அந்த மாநகரங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல புதையுண்டு அதுக்கு மேல இன்னொரு நகரம் உருவாக்கப்பட்டு இருக்கு. ஆனா எத்தனையோ கலாச்சார மாற்றங்களையும் இயற்கையோட பேராபத்துக்களையும் கடந்து கிட்டத்தட்ட 6000 வருஷமா ஒரு மாநகரம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நம்மளோட மதுரை தாங்க. பிபிசி தொலைக்காட்சி நிறுவனம் தி ஸ்டோரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டாங்க. அதுல தி வேர்ல்ட்ஸ் ஒன்லி லிவிங் சிவிலைசேஷன் அப்படின்னு மதுரையை ரொம்ப பிரமிப்பா குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுரைக்குன்னு எத்தனையோ தனித்துவமான அடையாளங்கள் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலா இருக்கட்டும், மதுரை மல்லியா இருக்கட்டும், மதுரைக்காரங்களோட அழகான தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களோட வீரமா இருக்கட்டும், இப்படி இன்னும் பல தனித்துவமான அடையாளங்களோட 6000 ஆண்டுகளுக்கு மேல ஒரு மாநகரம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அது சாதாரணமான விடயம் இல்லைங்க. மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பேரு மதுரைக்கு இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இங்க இரவு நேர கடைகள் ரொம்ப பிரபலம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றோம். மதுரைக்கு பக்கத்துல இருக்க நரசிங்கப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தொல்லியல் துறையினர் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஈமக்காடை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈமக்காடு அப்படிங்கிறது இறந்தவர்களை புதைக்கிற ஒரு இடம். அந்த ஆய்வுல பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்ம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்தக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, இறந்தவர்களோட பிணத்தை புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு மேல கற்களை அடுக்கி வைக்கிற பழக்கம் அங்கு வாழ்ந்த மக்கள் கிட்ட இருந்திருக்கு. இது இறந்தவர்களை தாழியில் அடைக்கும் நாகரிகத்திற்கும் ரொம்ப முற்பட்ட நாகரிகம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு கூட அந்த ஈமக்காட்டுக்கு சிலர் வந்து வழிபாடு எல்லாம் செய்யறாங்க. எதுக்காக இங்க வழிபாடு நடத்துறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட விசாரிச்சப்போ அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களோட மூதாதையர்கள் இங்க இருக்கிறதா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரியான வழிபாடு எல்லாம் இங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 6000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே அது அவங்களோட முன்னோர்கள் புதைக்கப்பட்ட இடம் தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. இப்படி மதுரையை சுத்தி இன்னும் பல ஆச்சரியங்கள் இன்னும் ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு ஆச்சரியமும் வெளியில வரும்போதுதான் தெரியும் மதுரை வெறும் 6000 வருடங்களுக்கு முன்னாடி உருவான மாநகரம் அல்ல, அதுக்கும் மேல அப்படின்னு. இது போன்ற மேலும் பல வரலாற்று ஆய்வுகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.